ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே அந்த மாதிரி முடி இருக்கணும், இந்த மாதிரி முடி இருக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் நம்ம யாருமே அதுக்காக ட்ரை பண்ண மாட்டோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி முடியை இயற்கை வழியில் எப்படி வளர வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை 2 பார்ட்டாக பிரித்திருக்கேன். செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை. இந்த வீடியோவில் செய்ய வேண்டியது எதெல்லாம்னு பார்க்கலாம். அப்புறம் பார்ட் 2 செய்யக்கூடாதவை, அது இந்த சேனலில் சீக்கிரமாக அப்லோடு பண்ண போகிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு வரணும்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போது நான் போடுற வீடியோ இது மட்டும் இல்லாமல் எல்லாமே உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முடியை ட்ரிம் செய்யுங்க. மாதம் ஒரு முறை முடியை ட்ரிம் செய்வதால் முடியின் வலிமையானது அதிகரிக்கும். எப்படி எனில், முடியானது வளரும் போது முடியின் முனைகளில் வெடிப்புகள் ஏற்பட்டு முடியின் ஆரோக்கியம் பாழாகிறது. இதனால் முடியின் வளர்ச்சி குறைய ஆரம்பிக்கிறது. ஆகவே மாதம் ஒரு முறை முடியை லேசாக ட்ரிம் செய்யவும். சீப்புகளை பயன்படுத்தவும். சீப்புகளை கொண்டு தலையை சீவும் போது மண்டை ஓட்டில் இரத்த ஓட்டமானது அதிகரிக்கும். எனவே தினமும் 2 முதல் 4 முறை தலைக்கு சீப்பை பயன்படுத்துங்கள். இதனால் மயிர்கால்கள் நன்கு புத்துணர்ச்சியுடன் இருக்கும். குறிப்பு: ஈரமாக இருக்கும்போது தலைமுடியை சீப்பு கொண்டு சீவாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா நிறைய முடி உதிர்வு ஏற்படும். ஆயில் மசாஜ். முடியின் ஆரோக்கியத்தையும் வளர்ச்சியையும் அதிகரிக்க சிறந்த வழி எனில் அது வாரம் ஒரு முறை தவறாமல் சூடான எண்ணெய் கொண்டு தலையை மசாஜ் செய்து நன்கு ஊற வைத்து குளிப்பதாகும். இதனால் முடிக்கு வேண்டிய சத்துக்கள் கிடைத்து முடியின் அடர்த்தி மற்றும் வளர்ச்சி அதிகரிக்கும். முட்டை. முட்டையின் வெள்ளை கருவிற்கு பாதிப்படைந்த மயிர்கால்களை சரி செய்யும் குணம் உள்ளது. அது மட்டுமின்றி முடியை வெண்மையாகவும் பொலிவோடும் வெளிக்காட்டும். ஆகவே வாரம் ஒரு முறை முட்டையின் வெள்ளைக்கருவை கொண்டு முடியை நன்கு மசாஜ் செய்து உலர வைத்து குளிக்க வேண்டும். இதனால் முடி நன்கு வேகமாக வளரும். வெங்காய சாறு. வெங்காயத்தை நீரில் போட்டு வேக வைத்து பின் அந்த நீரினால் முடியை அலசலாம். அல்லது வெங்காய சாறு எடுத்து அதனை கொண்டு முடியை மசாஜ் செய்து ஊற வைத்து குளிர்ந்த நீரால் அலசலாம். இதன் மூலம் முடியின் வளர்ச்சி மற்றும் அடர்த்தி அதிகரிக்கும். பீர் வாஷ். மாதம் ஒரு முறை 1 டம்ளர் பீரை கொண்டு தலையில் நன்கு மசாஜ் செய்து வந்தால் மயிர்கால்கள் வலிமையடைந்து முடி நன்கு அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும். வினிகர். வினிகர் கூட ஒரு அற்புதமான கூந்தல் பராமரிப்பு பொருள். அதற்கு வினிகரை நீரில் கலந்து அந்த கலவையை கொண்டு ஸ்கல்ப் மற்றும் முடியை அலசினால் முடியானது பொலிவோடும் மென்மையாகவும் இருக்கும். இதோட செய்ய வேண்டியவை ஃபஸ்ட்டு பார்ட்டு முடிஞ்சிடுச்சு. இனி செகண்ட் பார்ட்டு இந்த சேனலில் அடுத்த வார நாட்களில் அப்லோடு பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட வந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும்.